Class 6 Chapter 2 Lines and Angles. இந்த வீடியோல நம்ம comparing angles அப்படின்னு பார்க்க போறோம். So look at these animals opening their mouth. So எல்லா அனிமலுமே mouth open பண்ணிருக்கு. Do you see any angles here? If yes, mark the arms and the vertex of each one. So நமக்கு angle தெரியுதா அப்படின்னு கேக்குறாங்க. ஸோ ஆங்கிள் தெரியுதா அப்படின்னு பாருங்க. ஃபர்ஸ்ட் ஒன் வந்து ஒரு ஸ்னேக் கொடுத்துருக்காங்க. இதுல வந்து எனக்கு ஆங்கிள் இங்க இருக்கு. ஸோ நான் ஆங்கிளை வந்து ரெட் கலர்ல மார்க் பண்ணியிருக்கேன். அப்படி ஆங்கிள் தெரியுது அப்படின்னா அதோட ஆர்ம் அண்ட் வேர்டெக்ஸை மார்க் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ மேலே ஒரு ஆர்ம் இருக்கு, கீழே இந்த பக்கம் ஒரு ஆர்ம் இருக்கு. அண்ட் என்னோட வேர்டெக்ஸ் எங்க இருக்கு அப்படின்னா இது என்னோட வேர்டெக்ஸ். அதே மாதிரி நெக்ஸ்ட் ஃபிஷ்ல பாருங்க. ஃபிஷ்ல வந்து நமக்கு எங்க இருக்குன்னா இந்த இடத்துல ஆங்கிள் இருக்கு. ஸோ இந்த ஆங்கிளுக்கு மேலே ஒரு ஆர்ம், கீழே ஒரு ஆர்ம் அண்ட் வேர்டெக்ஸ்க்கு வந்து இந்த இடத்துல நமக்கு வேர்டெக்ஸ் இருக்கு. அண்ட் இந்த பக்கம் ஒரு பேர்ட் மாதிரி ஒன்று கொடுத்துருக்காங்க. அதோட ஆங்கிள் ஸோ இப்படி ஓப்பன்ல இருக்கு. ஸோ இது வைடரா ஓப்பன்ல இருக்கு. இதோட வேர்டெக்ஸ்ன்றது ரெண்டு ஆர்ம் ஜாயின் பண்றது. ஆர்ம் வந்து இப்படி இருக்கு, ஜாயின் பண்ற இடம் வந்து வேர்டெக்ஸ். இப்போ இங்க இந்த crocodile வந்து இப்படி இருக்கு எனக்கு ஆர்ம். ஸோ ரெண்டு ஆர்ம் இந்த பக்கமும் இருக்கு, இந்த பக்கமும் இருக்கு. இது ஜாயின் பண்ற இடம் வேர்டெக்ஸ். ஓகே, நம்ம மார்க் பண்ணியாச்சு. அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா the more turning of the jaws the larger the angle. ஸோ எவ்வளோ தூரம் அது வாயை திறக்குதோ அவ்வளோ பெருசா நம்மளோட ஆங்கிள் இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இப்போ நம்ம கேட்டகரைஸ் பண்ணும்போது கேன் யூ அரேஞ்ச் த ஆங்கிள்ஸ் இன் திஸ் பிக்சர் ஃப்ரம் ஸ்மாலஸ்ட் டு லார்ஜஸ்ட். இருக்கிறதுலே சின்னதா வாயை திறந்திருக்கிறது ஃபிஷ். ஸோ அதுக்கு நம்பர் 1. அடுத்ததா வாயை திறந்திருக்கிறது crocodile. ஸோ இதுக்கு 2. நெக்ஸ்ட் 3 அண்ட் லாஸ்ட் ஒன் தான் இந்த டக் மாதிரி இருக்கிற பிக்சர்ல இருக்கு. அது ரொம்ப வாயை வந்து அகலமா அதோட ஜா ஓபன் பண்ணிருக்கு. அப்போ அதோட ஆங்கிள் அதிகமா இருக்கும். ஸோ நம்ம அரேஞ்ச் பண்ணியாச்சு. இஸ் இட் ஆல்வேஸ் ஈஸி டு கம்பேர் டூ ஆங்கிள்ஸ்? ஸோ எப்பயுமே நமக்கு ஈஸியா அப்படின்னு கேட்குறாங்க. இங்க டிஃப்ரெண்ட் பேட்டர்ன்ல இருக்கு. இதெல்லாம் ஒரே ஆங்கிள் இருக்கா அப்படின்னு பார்க்கணும். ஹியர் ஆர் சம் ஆங்கிள்ஸ். லேபிள் ஈச் ஆஃப் த ஆங்கிள்ஸ். ஹவ் வில் யூ கம்பேர் தெம்? ட்ரா ஃபியூ மோர் ஆங்கிள்ஸ், லேபிள் தெம் அண்ட் கம்பேர். ஸோ நம்ம இந்த ஆங்கிள்ஸ் எல்லாம் கம்பேர் பண்ணி பார்க்க போறோம். லேபிள் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ நான் வந்து ஃபர்ஸ்ட் ஒன் வந்து ஏபிசி அப்படின்னு மார்க் பண்றேன். டிஇஎஃப் ஜிஹெச்ஐஹெச்ஜேகே. ஸோ இதை வந்து நான் எப்படி இதை வந்து எழுதலாம், ஒவ்வொரு ஆங்கிளையும் எழுதலாம்னா ஃபர்ஸ்ட் ஒன் ஆங்கிள் ஏபிசி, செகண்ட் ஒன் ஆங்கிள் டிஇஎஃப், தேர்ட் ஒன்னோட ஆங்கிள் HGI, ஃபோர்த் ஒன் வந்து நமக்கு EFGHJKL. ஸோ திஸ் L. ஸோ LJK. ஸோ இதுதான் நான் 4 ஆங்கிள். இதை லேபிள் பண்ணியாச்சு. கம்பேரிங் ஆங்கிள்ஸ் பை சூப்பர் இம்போசிஷன். சூப்பர் இம்போசிஷன் அப்படின்றது பிளேசிங் தெம் ஒன் ஓவர் தி அனதர். ஸோ ஒரு ஆங்கிளை கொண்டு வந்து இன்னொரு ஆங்கிள் மேல ஃபிக்ஸ் பண்ணி கம்பேர் பண்றதோட பேரு தான் சூப்பர் இம்போசிஷன். ஸோ எனி டூ ஆங்கிள்ஸ் கேன் பி கம்பேர்ட் வைல் பை பிளேசிங் தெம் ஒன் ஓவர் தி அதர். ஸோ சூப்பர் இம்போசிஷன் அப்படின்றது நான் மேலே கொண்டு வந்து வச்சதுக்கு அப்புறமா அது ஸ்மாலரா இருக்கா லார்ஜரா இருக்கா அப்படின்னு கம்பேர் பண்ணிக்கலாம். இங்க 2 பிக்சர்ஸ் கொடுத்துருக்காங்க, 2 ஆங்கிள்ஸ். ஸோ ஃபர்ஸ்ட் ஒன்ல வந்து ஏபிசி அப்படின்னு ஒரு ஆங்கிள் இருக்கு, அடுத்தது பிக்யூஆர் அப்படின்னு ஒரு ஆங்கிள் இருக்கு. இப்போ இது ரெண்டையும் நம்ம சூப்பர் இம்போஸ் பண்ண போறோம். சூப்பர் இம்போஸ்னா இந்த ஏபிசியை கொண்டு போய் பிக்யூஆர்ல வந்து மேலே கொண்டு வந்து ஃபிக்ஸ் பண்ணும்போது தேர்டா ஒரு பிக்சர் இருக்குல்ல, அந்த பிக்சர் கிடைக்குது. இப்போ அந்த பிக்சர் பார்க்கும்போது எனக்கு எதோட ஆங்கிள் அதிகமா இருக்குன்னு தெரியும். The picture shows that two angles superimposed. தேர்ட் பிக்சர்ல என்ன தெரியுது? சூப்பர் இம்போஸ் தெரியுது. அண்ட் அதுல எது பெருசா தெரியுது பாருங்க. இது வந்து வைடரா ஓப்பன் ஆயிருக்கு, PQR. ஏபிசின்றது அதோட சின்னதா இருக்கு. ஸோ PQR இஸ் லார்ஜர் தென் ஏபிசி. ஈக்குவல் ஆங்கிள்ஸ். இப்போ இங்க வந்து 2 ஆங்கிள் கொடுத்துருக்காங்க, AOB XOA. இங்கேயும் சூப்பர் இம்போசிஷன்
யூஸ் பண்ணியிருக்காங்க. சூப்பர் இம்போசிஷன்னா இந்த ஏபிசியை எடுத்துட்டு வந்து இங்கே இருக்கிற XOYY எல்லாம் ஃபிக்ஸ் பண்ணால் ரெண்டும் ஈக்குவலாக இருக்குது. ஸோ எந்த டிஃப்ரென்ஸும் இல்லை, ரெண்டு லைனும் எக்ஸாக்டாக மர்ஜ் ஆயிடுச்சு. அதனால இது பேர் ஈக்குவல். ஸோ கார்னர் ஆஃப் போத் ஆங்கிள்ஸ் சச் ஆர்ம்ஸ் ஓவர்லேப், ரெண்டு ஆர்ம்ஸும் ஓவர்லேப் ஆயிடுச்சு, வெர்டெக்ஸ் ஓவர்லேப் ஆயிடுச்சு. ஓஏவும் ஓஎக்ஸும் ஈக்குவல், ஓபியும் ஓவையும் ஈக்குவல். அதனால angles are equal in size. From the point of view of superimposition, two angles are ரெண்டு angle superimposed. அப்படி ரெண்டு angle superimposed இருக்கும்போது the common vertex and two rays ரெண்டுமே lies on top of each other. Then the sizes of angles are equal. ஸோ ரெண்டுமே நான் இப்போ சூப்பர் இம்போஸ் பண்ணதுக்கு அப்புறமா எனக்கு அது ஈக்குவல்னு சொல்றேன். ஈக்குவல்னா என்ன அர்த்தம்? ரெண்டு ஆர்ம்ஸும் ஒன்று மேலே ஒன்று வந்து மர்ஜ் ஆயிடுச்சு, காமனாக ஒரு வேர்டெக்ஸ் தான். வேர் எல்ஸ் டூ வி யூஸ் சூப்பர் இம்போசிஷன் டு கம்பேர்? ஓகே, ஃபிகர் இட் அவுட். ஃபோல்ட் அ ரெக்டாங்குலர் ஷீட் ஆஃப் பேப்பர், தென் ட்ரா எ லைன் அலாங் த ஃபோல்டு கிரியேட்டட். ஸோ இங்கே வந்து ஒரு ஃபோல்டு, அந்த ஃபோல்டில் வந்து நம்ம ஒரு லைன் கிரியேட் பண்ணுறோம். ஓகே, நெக்ஸ்ட் என்ன கேட்டிருக்காங்கன்னா நேம் அண்ட் கம்பேர் த ஆங்கிள்ஸ் ஃபார்ம்டு பிட்வீன் த ஃபோல்டு. ஸோ இதில் இருக்கிற ஆங்கிள்ஸை எழுதணும். ஸோ இது ஒரு ஆங்கிளாக வச்சுக்கலாமா? இது எல்லோ வந்து ஒரு ஆங்கிள், அண்ட் அந்த பக்கம் இந்த பக்கம் எல்லோ இருக்கிற மாதிரி அந்த பக்கம் இருக்கிறத இன்னொரு ஆங்கிள்னு வச்சுக்கலாம். ஓகே, இப்போ இங்கே வந்து எனக்கு இவ்வளோ தூரம் தான் இருக்குது, இந்த ப்ளூ கலர் லைன் இவ்வளோ தான் இருக்குது. பட் இந்த எல்லோ வந்து எவ்வளோ ஓப்பனில் இருக்குது பாருங்க, எவ்வளோ தூரம் ஓப்பனில் இருக்குன்றது இந்த நான் வரையறேன்ல இந்த கர்வ் வச்சு நம்ம கண்டுபிடிக்கலாம். ஸோ இப்போ எது பெருசு எது பெரிய ஆங்கிள்ன்றது பிக்சர் பார்த்தாலே தெரிஞ்சிடும். எல்லோ சைடு தான் வந்து கிரேட்டராக இருக்குது. நேம் அண்ட் கம்பேர் த ஆங்கிள்ஸ். ஸோ நான் நேம் பண்ண போகிறோம். என்ன நேம் பண்ணிக்கலாம் நம்ம? ABC அண்ட் இன்னொரு பக்கம் அது DBE. ஓகே, இப்போ ரெண்டு பக்கம் பீன்றது காமன் வேர்டெக்ஸாக இருக்குது, ரெண்டுத்துக்கும் அதுதான். மேக் டிஃப்ரெண்ட் ஆங்கிள்ஸ் பை ஃபோல்டிங் அ ரெக்டாங்குலர் ஷீட். வேறு வேறு விதமாக மடித்து பார்க்க சொன்னாங்க. விச் இஸ் லார்ஜஸ்ட் அண்ட் ஸ்மாலஸ்ட் ஆங்கிள் யூ மேட்? ஸோ இதுக்கான ஆன்சர் DBE. DBE is smallest angle. ஸோ ஆங்கிள் மென்ஷன் பண்ணுறதுக்கு தான் இந்த சிம்பிள் யூஸ் பண்ணுறோம். ஸோ ஸ்மாலஸ்ட் ஆங்கிள். Where ABC, angle ABC is largest. The first question கான answer. Second question பாருங்க. In each case determine which angle is greater and why. ஸோ ஏன் அப்படின்னு கேட்குறாங்க. எது பெருசுன்னு பார்க்கணும் நம்ம. இப்போ ஃபர்ஸ்ட் ஒன் வந்து AOBயா XOAன்? AOB. ஸோ AOBனா இப்படி இருக்கு, ஸோ வைடராக ஓப்பன் ஆயிருக்கு. அதுவே XOYனா எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். XOYனா X இங்கே இருக்கு, OY. ஸோ இது இங்கே மட்டும்தான் இருக்கு. அப்போ இதுலேருந்து எனக்கு என்ன தெரியுது? AOB தான் கிரேட்டஸ்ட்னு தெரியுது. ஸோ என்னோட ஆன்சர் AOB, ஆங்கிள் AOB இஸ் கிரேட்டர் தென் ஆங்கிள் XOY. இது ஃபர்ஸ்ட் கொஸ்டினுக்கான ஆன்சர். இதே மாதிரி நம்ம செகண்ட் கொஸ்டின், இதில் வந்து நமக்கு 3 சப்டிவிஷன் இருக்கு. செகண்ட் கொஸ்டினுக்கு போகலாம். செகண்ட் கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்க? AOB, அதே AOB தான். ஸோ இதே AOB. இன்னொன்று XOB. XOB அப்படின்றது கம்மி, இவ்வளோதான் இருக்கு. பட் AOBன்றது இவ்வளோ தூரம் இருக்கு. ஸோ எது பெரியது நமக்கு இங்கே? அகைன் இது ஃபர்ஸ்ட் சப்டிவிஷன் B. செகண்ட் ஒனுக்கு இது A, B. Bக்கும் ஆங்கிள் AOB is greater than XOY. அதுதான். தேர்ட் ஒன் என்ன கேட்டிருக்காங்க? XOB or XOC. ஸோ XOB XOC எங்க இருக்குன்னு பார்ப்போமா? XOB இப்படி இருக்கு. whereas XOC C வந்து இவ்வளோ தூரம் வருது. இப்போ B வந்து நமக்கு இங்கேயே ஸ்டாப் ஆயிடுச்சு, பட் C வந்து இவ்வளோ தூரம் போகுது. இப்போ எது வந்து எனக்கு கிரேட்டர் அப்படின்னு நான் எப்படி கண்டுபிடிப்பேன்? இந்த ஆர்ம், இந்த OCன்ற ஆர்ம் வந்து மூவ் ஆகி
இங்கே வந்து அட்டாச் ஆகணும், ஓஎக்ஸ்ன்றதுல வந்து அட்டாச் ஆகணும். இப்போ ஓபி வந்து டக்குன்னு அட்டாச் ஆயிரும், ஏன்னா அதோட கர்வ் இவ்வளோதான் இருக்கு. பட் ஓசியோட கர்வ் பாருங்க எங்கேருந்து ஸ்டார்ட் ஆகி போகுது. ஸோ எனக்கு பார்த்தாலே தெரியுது இங்கே கண்டிஷன் படி எக்ஸ்ஓபி இஸ் ஸ்மாலர் தென், அது சின்னது, ஸ்மாலர் தென் எக்ஸ்ஓசி. ஸோ இது செகண்ட் கொஸ்டினுக்கான ஆன்சர். தேர்ட் கொஸ்டின், விச் ஆங்கிள் இஸ் கிரேட்டர்? ஸோ இதில் எது கிரேட்டர், அதுக்கான ரீசன்ஸ் கேட்குறாங்க. ஸோ எக்ஸ்ஓஒய்யா ஏஓபியா? எக்ஸ்ஓஒய்யை நான் ப்ளூ கலரில் வரைகிறேன், இது எக்ஸ்ஓஒய், இது இவ்வளோ தூரம் போகும். அதுவே ஏஓபி பாருங்க, ஸோ ஏஓபி வந்து இவ்வளோ தூரம் தான் இருக்குது. ஸோ விச் ஆங்கிள் இஸ் கிரேட்டர் அப்படின்னு பார்த்தா give reasons. இந்த ரெண்டு ஆங்கிளில் எந்த ஆங்கிள் கிரேட்டர் அப்படின்னு செக் பண்ணுறதுக்கு நமக்கு ப்ளூ கலரில் இருக்குல்ல எக்ஸ்ஓஒய்னு இருக்கா, அதை அப்படியே லைட்டாக டில்ட் பண்ணி நம்ம சூப்பர் இம்போஸ் பண்ணி ஏஓபி மேலே வைக்க போகிறோம். ஸோ முதல்ல நான் என்ன பண்ண போகிறேன், ஏஓபி வரைய போகிறோம். ஏஓபி இந்த சைடில் வரைகிறேன். ஸோ இது என்னோட ஏஓபி, இது பி, இது ஏ. இப்போ இந்த ஏஓபி மேலேயே நான் என்ன பண்ண போகிறேன், அந்த இன்னொரு ஆங்கிளை அப்படியே ஃபிக்ஸ் பண்ண போகிறோம். இதில் எவ்வளோ கேப் இருக்குது அப்படின்னு பாருங்கள், இது கம்மியான கேப் தான் இருக்குது. ஸோ அந்த கேப் வந்து இங்கே வந்துடும். இங்கே வந்துருச்சுன்னா அண்ட் மேலே என்னவாகும், இவ்வளோ தூரம் இருக்கிற இந்த டிஃப்ரென்ஸ், இந்த எக்ஸுக்கும் ஏக்கும் இருக்கிற டிஃப்ரென்ஸ் வந்து இப்படி வந்துடும், கொஞ்சம் வந்துடும். ஸோ ஃபுல்லாக வராது, ஏன்னா மேலே இருக்கிற லைன் பாருங்கள், அதில் ஆங்கிள் அதிகமாக இருக்குது. ஸோ இப்படி வரும் நமக்கு எக்ஸு. ஸோ இப்போ கீழே மர்ஜ் ஆயிருக்கும், பட் மேலே மர்ஜ் ஆயிருக்காது. இப்போ நான் ஆங்கிள் பார்க்கும்போது எக்ஸ்ஓஒய்யோட ஆங்கிள் அதிகமாகவும் ஏஓபியோட ஆங்கிள் கம்மியாகவும் இருக்கு. ஸோ இப்போ என்னோட ஆன்சர் எக்ஸ்ஓஒய் இஸ் கிரேட்டர் தென் ஆங்கிள் எக்ஸ்ஓஒய். ஸோ ஆங்கிள் எக்ஸ்ஓஒய் இஸ் கிரேட்டர் தென் ஆங்கிள் ஏஓபி. இதுதான் நம்மளோட கன்க்ளூஷன். நெக்ஸ்ட், கம்பேரிங் ஆங்கிள்ஸ் வித்தவுட் சூப்பர் இம்போசிஷன். ஸோ ஒரு விஷயத்தை இன்னொரு விஷயத்துக்கு மேலே கொண்டு வந்து மர்ஜ் பண்ணாமல் நம்ம வந்து எது அதிகமான ஆங்கிள் அப்படின்னு கண்டுபிடிக்கணும். டூ கிரேன்ஸ் ஆர் ஆர்கியூவிங் அபவுட் ஹூ கேன் ஓப்பன் தேர் மவுத் வைடர். யார் அதிகமாக வாய் திறக்கிறது அப்படின்னு அவங்க ரெண்டு பேருக்குள்ள ஒரு சின்னதாக ஒரு ஆர்கியூமெண்ட். லெட் அஸ் ஃபர்ஸ்ட் ட்ரா தேர் ஆங்கிள்ஸ். ஸோ முதல்ல ஆங்கிள்ஸ் வரைஞ்சிக்கலாம். ஸோ இதோட ஆங்கிள் இப்படி இருக்கு, ஃபர்ஸ்ட் ஒன்னோட ஆங்கிள் இப்படி. ஸோ அதுக்கு வந்து நான் ஏ, இங்கே வேர்டெக்ஸ்க்கு பி, அண்ட் இந்த பக்கம் ஆர்முக்கு சி. செகண்ட் ஒன்னோட ஆங்கிள் இப்படி நம்ம வரையும் போதே நமக்கு ஃபீல் ஆகும் சின்னதாக இருக்குது. ஃபர்ஸ்ட் ஒன்னை கம்பேர் பண்ணும்போது செகண்ட் ஒன்னோட வாய் கம்மியாக தான் ஓப்பன் இருக்குது. ஸோ டி அண்ட் இந்த வேர்டெக்ஸ்க்கு வந்து இ அண்ட் எஃப். இப்போ let us draw their angles. How do we know which one is bigger? As seen before, one could trace these angles, superimpose them and then check. So superimpose position அப்படின்னா இதை ட்ரேஸ் பண்ணி ஏபிசியை ட்ரேஸ் பண்ணி அதை கொண்டு போய் டிஇஎஃப் மேலே வைக்க சொல்கிறாங்க. பட் இங்கே நமக்கு பார்க்கும்போதே இது வைடரான ஓப்பன் இருக்குது, இது கம்மியான ஓப்பனில் இருக்குது. ஸோ ஆங்கிள் ஏபிசி இஸ் greater or wider than angle DEF. இதுதான் இதுக்கான ஆன்சர். பட் இப்போ எப்படி அதை கண்டுபிடிக்கிறாங்கன்னு பாருங்க. we have a transparent sheet. அந்த transparent sheetல கீழே ஒரு கொடுத்துருக்காங்க பாருங்க, அந்த பிஓஏன்னு கொடுத்துருக்காங்க, நான் மேலே ஏபிசின்னு எடுத்திருப்பேன். பிஓஏன்னு மார்க் பண்ணிட்டு அந்த டிரான்ஸ்பரண்ட் ஷீட்டை அப்படியே மூவ் பண்ணி அதை கொண்டு போய் அடுத்ததுல ஃபிக்ஸ் பண்ணுறாங்க. ஸோ அடுத்ததுல ஃபிக்ஸ் பண்ணும்போது அது கிரேட்டராக இருந்தால் தனியாக தெரியும், ஈக்குவலாக இருந்தால் ரெண்டுமே மர்ஜ் ஆகிடும். ஸோ கேன் யூ நவ் டெல்? இப்போ இதில் பார்க்கும்போது நமக்கு இருக்குது, let us place it on an angle made by the second crane so that the vertex coincides. ஸோ இப்போ இதில் பார்க்கும்போது எனக்கு ரெண்டுமே ஈக்குவலாக இருக்குது. ஸோ இட் இஸ் an equal angle. Which crane was making the bigger angle? The first crane was making the bigger angle. If you can make a circular piece of transparent paper,
ட்ரை திஸ் மெத்தட். ஸோ நாம் ஒரு டிரான்ஸ்பரண்ட் பேப்பர் வச்சு 2 ஆங்கிளும் வரைஞ்சி சூப்பர் இம்போஸ் பண்ணாமல் நம்ம செக் பண்ண போகிறோம்.